ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 223. இந்த பகுதியில் 230வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 25வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 25. ஆவர்த்தனோ நிவ்ருதாத்மா சம்வ்ருத சம்பிரமர்தனக அகட் சம்வர்த்த கோவன்கீர் அணிலோதரணிதரக. நாமம் 230. ஓம் ஆவர்த்தனாய நமக. இதற்கு பொருள், உலக வாழ்க்கை அல்லது சம்சார சக்கரத்தை சுழற்றுபவர், கால சக்கரத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்து சுழற்றுபவர் என்று பொருள். நம்மாழ்வாரை பற்றி நம் எல்லோருக்கும் தெரியும். ஆழ்வார் திருநகரியில் ஆதிநாத பெருமாள் சந்நிதிக்கு அருகில் உள்ள புளியமர பொந்தில் யோகத்தில் அமர்ந்திருந்த நம்மாழ்வார்க்கு திருமால் உயர்ந்த ஞானத்தையும் பக்தியையும் அருளி தன் வடிவழகையும் குணங்களையும் மேன்மையையும் காட்டினார். அவற்றையெல்லாம் அனுபவித்து மகிழ்ந்த நம்மாழ்வார் தமது அனுபவங்களை எல்லாம் திருவாய்மொழி என்னும் பிரபந்தமாக பாடினார். ஒரு சமயம் திருமாலின் திருமேனி அழகில் மிகவும் ஈடுபட்ட நம்மாழ்வார் தன்னிலை மறந்து பெண் நிலைக்கு மாறினார். அப்படி பெண் பாவம் ஏறிட்டு கொண்ட நம்மாழ்வாரை பராங்குஷ நாயகி என்று சொல்வார்கள். அந்த பராங்குஷ நாயகி நிலையில் நம்மாழ்வார் பாடிய பாலனாய் என தொடங்கும் பதிகத்தை பராசரப்பட்டர் எனும் ஆச்சாரியார் தமது சீடரான நஞ்சியருக்கு நாடக வடிவில் விளக்கி தந்தார். அந்த நாடக வடிவத்தை இப்பொழுது பார்க்கலாமா? தலைவனான திருமாலை பிரிந்து பெரிமாற்றாமையால் தவித்து வருகிறாள் பராங்குச்ச நாயகி. அப்பொழுது அவளுடைய தாய் தனது மகள் வாடி இருப்பதைக் கண்டு மகளிடம் வருகிறாள். தன் மகளை, அதாவது பராசர நாயகியை பார்த்து அந்த தாய் கேட்கிறார், பெண்ணே, நீ ஏனம்மா இப்படி வாடி இருக்கிறாய் என்று கேட்கிறார். அதற்கு அந்த நாயகி, ஒன்றும் இல்லையம்மா என்று சொல்கிறார். பொய் சொல்லாதே, நீ எதையோ நினைத்து ஏங்குகிறாய், அது என்ன என்று சொல் என்று கேட்கிறார் தாய். பராங்குஜ நாயகியோ, உன்னிடம் சொன்னால் மட்டும் என் வருத்தம் தீர்ந்து விடுமா என்ன? ஓ அம்மா என்று சொல்கிறார். அதற்கு தாய், உன் வருத்தத்தை தீர்ப்பதற்கு என்னால் இயன்றதை செய்கிறேன், சொல்லம்மா என்று கேட்கிறார். அதற்கு பராங்குச நாயகி, எனக்கு துளசி வேண்டும் என்று கேட்கிறார். இவ்வளவுதானே, நம் இல்லத்துக்கு அருகில் பெரிய துளசி வனமே இருக்கிறதே, உனக்கு துளசி கிடைக்க நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்கிறார் அந்த தாய். அதற்கு அவரது மகள் பராங்குச்ச நாயகி, எனக்கு இந்த துளசி வேண்டாம் அம்மா. அன்று ஊழிக்காலத்தில் ஆளிலை கண்ணனாக திருமால் தோன்றி 7 கடல்களையும் 7 மலைகளையும் 7 தீவுகளையும் அனைத்து உயிர்களையும் உண்டு தன் வயிற்றுக்குள் வைத்து காத்தாரல்லவா? அப்போது அந்த ஆளிலை கண்ணன் தனது திருவடிகளிலே துளசி மாலை ஒன்றை அணிந்திருந்தார். அந்த துளசி மாலை தான் எனக்கு வேண்டும் என்று கேட்டார். இது என்னடா வம்பா போயிற்றே என்று அந்த தாய் திகைப்புடன், ஊழிக்காலம் முடிந்து பற்பல யுகங்கள் ஆகிவிட்டனவே, அந்நாளில் திருமால் அணிந்த துளசியை எங்கே என்று நான் போய் தேடுவேன், அது இந்நேரம் வாடியும் போயிருக்குமே அம்மா என்று சொல்கிறார். அதற்கு அந்த நாயகி சொல்கிறார், திருமாலை பிரிந்து தவிக்கும் எனது வாட்டத்தை போக்க வேண்டும் என்றால் ஊழிக்காலத்தில் அவன் அணிந்த துளசி மாலையை தவிர வேறு மருந்து இல்லை என்று சொல்கிறார். இதை நம்மாழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் எப்படி சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கலாமா? பாலனாய் 7 உலகு உண்டு பரிவு இன்றி ஆளிலை அன்னவசம் செய்யும் அண்ணலார் தாளினை மேல் அணி தன்னம் துளாய் அன்றே மாலுமால் வல்வினையேன் மடவல்லியே என்று பாடுகிறார். இந்த பாசுரம் திருவாய்மொழியில் 4ஆம் பத்தில் 2ஆம் திருவாய்மொழியில் முதல் பாசுரமாக பாடியிருக்கிறார். வள்ளிக்கொடி போன்ற என் அறியாத மகளான பராங்குஜ நாயகி 7 உலகங்களையும் உண்டு சிறிதும் துன்பமின்றி ஆளிலை பாலகனாய் துயின்ற சுவாமியின் திருப்பாதங்களின் மேல் உள்ள அழகிய திருத்துழாய் மாலை வேண்டுமென்று மயங்கி கேட்கிறாள். அவள் செய்த பாவம் அவளை இறைவன் புறக்கணித்ததே என்று பாடியிருக்கிறார் நம்மாழ்வார்.
இதை விரிவாக பராசரப்பட்டர் வர்ணிக்கையில் குறுக்கிட்ட நஞ்சியர், சுவாமி, பராங்குஜ நாயகிக்கு அவள் சொல்லும் மருந்து கிடைக்க வாய்ப்பிருப்பதாக தெரியவில்லையே. அவளது நோய் எப்படிதான் தீரும் என்று கேட்டார். அதற்கு பராசரப்பட்டர் சிரித்தபடி, திருமால் தனது கையில் சுதர்சன சக்கரத்தை ஏந்திருக்கிறார் அல்லவா, அதுதான் காலச்சக்கரம். முன்பு ஊழி காலத்தில் தான் அணிந்த துளசி மாலையை பராங்குஜ நாயகி பெற விரும்புவதை அறிந்த திருமால் தன் கையில் உள்ள காலச்சக்கரத்தை மாற்று திசையில் சுற்றினார். சக்கரம் நேராக சுற்றினால் காலமும் முன்னோக்கி செல்லும். சக்கரத்தை மாற்று திசையில் திருமால் சுற்றியதால் காலம் பின்னோக்கி செல்லத் தொடங்கியது. ஒளிக்காலத்தை அடைந்தால் பராங்குஜ நாயகி ஆளிலை கண்ணனை தரிசித்தால் அவன் பாதங்களில் இருந்த துளசி மாலையை பெற்று வாட்டம் தீர்ந்தாள் என்று சொன்னார் பராசரப்பட்டர். ஆவர்தன என்றால் சுழற்றுபவர் என்று பொருள். இடைவிடாது சுழலும் காலச்சக்கரத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்து சுழற்றி வருவதால் திருமால் ஆவர்த்தன என்று அழைக்கப்படுகிறார். இந்த 230வது திருநாமத்தை நாம் தினமும் சொல்லி வந்தால் நம் வாழ்வில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும்படி திருமால் அருள் புரிவார். அடுத்தது 231வது திருநாமம், ஓம் நிவ்ருதாத்மனே நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.